அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். வேதங்கள் மனிதன் வடிவில் வந்து சிவபெருமானை பூஜித்த தலம்தான் நாகை மாவட்டம் திருமறைக்காடு. இந்த ஆலயத்தில் உள்ள அம்மனின் பெயர் யாழை படித்த மொழியாள், அதாவது யாழின் இசையை விட இனிய குரல் கொண்டவள் எனப் பொருள். இதனால் இங்கு கலைவாணி வீணையை இசைக்க வெட்கப்பட்டு வீணையின்றி காட்சி தருகிறார். மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுள்ள சரஸ்வதியிடம் வீணை கிடையாது. ஏனெனில் வீணை ஏந்தியபடி சியாமலையாக மீனாட்சியம்மன் இருப்பதாக ஐதீகம். மாணவர்களுக்கு கிருபானந்த வாரியார் சொல்லும் அறிவுரையை பாருங்கள். ஆசிரியரிடம் கற்ற நல்ல விஷயங்களை வாழ்வில் பின்பற்றி நடக்க வேண்டும். பணம் தேடுவதோடு நல் அறிவையும் தேட வேண்டும். அதற்கு படிப்பு மிக மிக அவசியம். திருக்குறள், இராமாயணம், மகாபாரதம் போன்ற அறநூல்களை தினமும் படியுங்கள். மாணவர்களுக்கு படிப்புடன் பக்தியும் மிக மிக அவசியம். அதிகாலையில் எழுந்து நீராடி திருநீறு பூசி கடவுளின் திருநாமத்தை சொன்ன பின்னரே அன்றாட பணிகளை தொடங்க வேண்டும். சரஸ்வதி பூஜை முதல் இந்த நல்ல பழக்கத்தை கடைப்பிடிக்க முயற்சி செய்யுங்கள். மாணிக்க வீணாம் உபலாலயந்தீம் மதாலசாம் மஞ்சுள வாக்விலாசாம் மாகேந்திரநீலத்யுதி கோமலாங்கீம் மாதங்ககன்யாம் மனசா ஸ்மராமி. சரஸ்வதி நமஸ்துभ्यं வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா.